தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட நினைப்பூட்டுகிற, இடைப்படுகிற, உயிர்ப்பிக்கிற அவருடைய வார்த்தையாவது, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு பாதைகளிலும், நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும், உங்களுடைய குடும்ப காரியங்களிலும் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். எப்படி எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கா? சரியாக தான் அது காணப்படுகிறதா? ரீசெக் அப்படின்னு சொல்லுவாங்க, திரும்பவும் சோதித்து பார்த்தல். எல்லாவற்றையும் ஒவ்வொரு பகுதிகளாக சோதித்து பார்க்கிறதான அனுபவங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து சொல்லுது, நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும்போதும் அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேணும். ஒவ்வொரு வேலைகளை முடிக்கும் போதும் அதை சோதித்து பார்க்கணும். ஸோ இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன காரியங்கள் நடைபெற்றது, எதெல்லாம் கரெக்டாக இருந்தது, எது நம்ம செய்த காரியத்தில் பெஸ்ட் ஒன்னாக இருந்தது. அது உங்கள் தொழிலாக இருக்கலாங்க, உங்களுடைய வீட்டு விசேஷ காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற சில நிகழ்வுகள் அதில் உள்ள காரியங்களாக இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்களிலாக இருக்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். இன்றைக்கி நான் 1 மணி நேரம் ஜெபித்தேன். இன்றைக்கி என்னால் 1 மணி நேரம் ஜெபிக்க முடியும்னா எதனால் நான் உட்கார்ந்து இந்த 1 மணி நேரம் நான் ஜெபித்திருக்கிறேன்? உன்னை சோதித்து பார். காரணம், மற்ற நாட்களில் உங்களால் ஜெபிக்க முடியலை, மற்ற நாட்களில் உங்களால் சரியாக ஓட முடியலை. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் நல்லா வேதம் வாசிச்சிருப்பீங்க, நல்லா ஜெபிச்சிருப்பீங்க. ஸோ ஏன் அந்த உற்சாகம் எனக்கு உண்டாயிற்று? எதனால் இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடந்தது? ரீசெக் யுவர் செல்ஃப். உன்னை திரும்பவும் பரிசோதித்து பார், பரிசோதித்து பார், உன்னை சோதித்து பார். அப்போ உன்னை சோதித்து பார்த்து வசனம் அழகாக சொல்லுது, நலமானதை பிடித்துக்கொள். ஹோல்ட் அப் வாட் இஸ் குட். எது நல்லதோ அதை பிடிச்சிருங்க, விட்டுறாதீங்க. அந்த பிள்ளையே, நலமானதை பற்றி கொள்ளவும் பிடித்து கொள்ளவும் அதை தொடர்ந்து செய்வதற்கும் தேவன் நமக்கு அனுக்கிரகத்தை பாராட்டுவாராக. இன்றைக்கி நம்ம அதை ஆராய்ந்து பார்க்காததுனால அடுத்த இடத்துல தோல்வி அடைகிறோம், அடுத்த இடத்துல விழுந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சோதித்து பார்க்கும் பொழுது எதனால் சக்ஸஸ் உண்டாயிற்றும் கண்டுபிடிக்கலாம், எதனால் ஃபெயிலியர் ஆனதுன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இழப்பு ஏன் வந்துட்டு, என்ன காரியத்தினால நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறுபட்டு காணப்பட்டது. அப்போ இன்றைக்கி எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் நலமானதை, you can catch up what is good in your life. உங்கள் வாழ்க்கையில் எது நல்லதோ அதை பிடித்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எது நலமானதோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். நான் செய்கிற வேலைகளில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப காரியத்தில், பிஸ்னஸில் ஐ நீட் டு ரீசெக் மை செல்ஃப். என் படிப்பில் என்ன நான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அதில் நலமானதை, நற்காரியங்களை, சக்ஸஸ்க்குரியதான அந்த வழிமுறைகளை
இவைகளை எல்லாவற்றையும் நான் பற்றி கொண்டு எழுந்து ஓட தேவன் நமக்கு, உங்களுக்கு, எனக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியங்களிலும் தங்களை ஆராய்ந்து சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள உதவி செய்யும். நற்காரியங்களை பற்றி கொள்ள கிருபை தாரும். உடைய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இரத்தத்தில் வேலி அடைக்கிறேன். கிருபையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். எது நல்லதுன்றதை பாருங்கள். அதை உங்கள் வாழ்க்கையில் பிடித்து கொள்ளுங்க. அதை உங்கள் வாழ்க்கையில் பிடித்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், உயர்வில் கொண்டு போய் நிறுத்தும். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you. God bless you.